அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு டேஸ்டியான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவா இந்த மாதிரி தூணு மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் நல்லா கிளற வரும். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவா வந்து வறுக்கலாம் தேவையில்லைங்க. நீங்கள் வறுக்காமல் பச்சை ரவை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போல் நம்ம ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரவையோடைய பிசுப்பிசுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிரும். இது அப்படியே ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க உரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிங்க. அதிகமாக வதக்க தேவையில்லை. 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் குட்டியாக இருக்கிறனால ஒரு 6 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு வந்துச்சுன்னா 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு இது போல் நல்லாவே மேஷ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவில் ஏற்கனவே வந்து மசாலாவுக்கு தேவையான உப்புலாம் சேர்த்துட்டோம். இப்போ இந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ரவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரொம்பவே நல்லா கெட்டியாகி வந்திருக்கும். இது கூட சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கு ரவா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது போல் பால் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ரவுண்டாக கட்லெட் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட்லெட் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான கட்லெட் வந்து ரெடியாக போகுது. இதில் வந்து நம்ம ரவை சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துருங்க. ஆயில் அதிகமாக சேர்த்து தான் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்னு கிடையாதுங்க. ஆயில் வந்து ரொம்ப குறைவாக சேர்த்துட்டு இதை நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் 2 சைடுமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கெச்சப் கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான கட்லெட் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.